பார்க்கறது வந்து பஞ்சலோக விளக்கம். நிறைய பேர் வந்து பஞ்சலோகம் சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க. என்ன உண்மையானது என்ன? அது உண்மையான பஞ்சலோகம்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. என்னன்னாக்கா நம்மளுக்கு சிலைகள் ஊற்றுறாங்க பாரு, அது வந்து மெட்டல் கன் மெட்டல் சேர்த்து வருது. இயற்கையாகவே வந்து பித்தளை தான் வச்சுக்கலாம், பஞ்சலோகம் கூட கிடையாது. அந்த பித்தளையை வந்து நம்ம டெல்லியிலையும் சில இடத்துல வந்து அந்த நேராக வருது, கிலோ கணக்கில் ஒரு லாட்டாக அதை வாங்கி தான் இவங்க செய்தா மாதிரி உருகி ஊற்றிட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் இல்லை கும்பகோணம் தஞ்சாவூர்லேருந்தெல்லாம் வந்து இந்த சிலை சேரவங்கிட்டேருந்து வருது அந்த மெட்டல் லாட்டாக சென்னைக்கு எல்லா இடத்துலையும் டிஸ்பிளேட் ஆகுது. அதை வாங்கி தான் இவங்க வந்து என்னென்னா பித்தளை தான், அது வேறு எதுவும் இல்லை. இவங்க வாங்கி அதை வந்து கோல்டு பாலிஷ் பண்ணி பஞ்சலோகம்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. இதை வந்து சாதாரண செம்புக்கே இந்த நேரம் இருக்கணப்போ உண்மையான சித்தர் செய்த பஞ்சலோகம் என்ன இங்கே அது வரையும் யாருக்கும் தெரியாது. எல்லாமே வந்து சும்மா சொல்கிறதான் தான் செய்தா மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா கடையில் வாங்கி இவங்களோட பேரை போட்டுக்கிறது. அது எப்படின்னா பல கோல்டு பாலிஷ், இது எல்லாமே நம்ம பாலிஷே போடலை. சாதாரண செம்புக்கே இந்த நேரம் உண்மையான பஞ்சலோகம் என் வீடியோவில் போட்டிருக்கேன். அது வந்து ஆசிட்டில் என்றைக்குமே மங்காது, நிறமும் கருக்காது. நான் செய்கிறதில்ல இப்போதைக்கு. ஏன்னா இங்கே பஞ்சலோகன்றப்ப பெரிய குழப்பம் வரும். அதில் எல்லாமே வந்து பஞ்சபூத அடியில் வரணும், அந்த கூட்டு கலவையில் வரணும். அதில் இரும்பு இருக்கும், செம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நிறம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் தங்க நிறம் தான் இருக்கும். பாலிஷ் எல்லாம் நம்ம போடலன்னா கூட அதோட நிறமே அதுதான். ஆனால் இங்கே என்னன்னாக்கா பட்டி பார்த்து கொடுக்குறது தான். எடுத்து கோல்டு பாலிஷ் போட்டு 6 மாதம் ஒரு கருக்காமல் இருக்கும், அவ்வளோதானே தவிர அது பஞ்சலோகமே கிடையாது. பித்தளை தான், பிரேஸ் மெட்டல் தான். அதை வந்து மக்கள் உண்மையாக நம்பி இன்னும் வாங்குறாங்க. இது சாதாரண ரச செம்பு தான். நான் திரும்ப சொல்லுவேன், இந்த ரச செம்புக்கு இந்த ஒளி இதெல்லாமே இருக்குதுன்றப்போ சித்தர் சொன்ன பஞ்சலோகம் அதை வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க. ரசம் மூலியமாக உற்பத்தி பண்ணுறோம். ரச செம்பு, ரசவெளி எல்லாமே என்னோட வீடியோவில் வந்து விளக்கமாக போட்டிருக்கேன். இவங்க சாதாரண இந்த பித்தளையை வாங்கி பாலிஷ் போட்டு இதுதான் பஞ்சலோகம் ஒரிஜினல், இதுலேயே என்ன ஹைலைட்னா இதுதான் ஒரிஜினல் பஞ்சலோகன்றது. சித்தர் சொன்னதெல்லாம் கூட தவிர்த்து இவங்க செய்யதான் ஒரிஜினல் இடத்துல வருது. அப்போ பார்த்துங்க இதில் எந்த அளவுக்கு போல இங்கே பஞ்சலோகம் போட்டிங்கன்னாவே நிறைய யூடியூப் சேனல் எல்லாமே வந்துடும். எல்லாமே பித்தளை தான். அதுவும் இவங்க செய்தாலும் பரவாயில்ல, அதோட ரேஷியோ கூட இவங்களுக்கு கூட்டி உருக்கு தெரியாது. அது இது போல் ஒரு இடத்துல வாங்கி தான் செய்த மாதிரி வீடியோ போட்டுட்டு வாங்கி லாட்டாக விற்கிறது. ஏன்னா இதில் வந்து நம்ம டீப்பாக உள்ளே போகிறவங்க வைத்தியர்களுக்கு தான் தெரியும் அதில் என்னென்ன அனுமாற்றம் ஏற்படுது. இவங்க செய்யாமல் அதை பற்றி ஆனால் பேசுகிறது எல்லாமே முதல் இடத்துல அவங்க தான் இருக்காங்க. உண்மையாக செய்கிறவங்களோட வாங்கி விற்கிறவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க. திரும்ப அதுதான் இதில் வருத்தமே. இதோட மிஞ்சி செலவுகள்லாம் பார்த்தீங்கன்னா செம்போட இதாக குறைஞ்சதுன்னா 2000-3000 தான் வரும். ஆனால் இவங்க வந்து அதை பஞ்சலோகம் சொல்லிட்டு பாலிஷ் போட்டு நிறைய மிகப்படுத்தி விற்கிறாங்க. அதே இதுக்கே எனக்கா உன்னை பித்தளை எல்லாம் வந்து கிராம் ₹1 ₹2 தான், ஒரு கிலோவே 1000 ரூபா தான். அதை வாங்கி இவங்க வந்து பாலிஷ் பண்ணி ஒரிஜினல் பஞ்சலோக மணி அந்த மணின்னு சொல்லிட்டு நிறைய ஏமாற்றிருக்காங்க. அது வந்து என்னன்னா நாள் பட கருத்து போயிடும். நான் என் வீடியோவில் திரும்ப ஏற்கனவே செய்து காட்டியிருக்கேன், மேலும் ஒட்டி காட்டியிருக்கேன், பஞ்சலோகம் நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே ஒரிஜினல் கிடையாது. அதோட உண்மைத்தன்மை எல்லாமே நான் நேரடியாக செய்து காட்டியிருக்கேன். பஞ்சலோகம் சித்தர்கள் பண்ணது என்றைக்குமே கருக்காது, பிரேஸ் மெட்டல் கருக்கும். இது செம்பு தான். மிஞ்சி போட இதோட பொருளாதார செலவு வந்து அப்ரோச்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு காப்பு சேர்த்து 3000 ரூபாய்க்கு மேலே ஆகாது. இதுவே இப்படி என்னப்போ இதை போய்ட்டு உருக்கி நவலோகம் பஞ்சலோகம் ஊற்றி நான் கூட தான் சொல்லி என்ன வேணும் பண்ண முடியும். இல்லை, இது வந்து லேப் டெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா பியூரும் இதுவும் தான், செம்பு தான் காட்டும். இதில் நம்ம நாககுரு கொடுத்ததால அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. இதில் வந்து அதர் மெட்டலில் வேறு எந்த ரேஷும் கிடையாது. நீங்கள் லேப் டெஸ்ட்லேருந்து என்கிட்ட காப்போ எது வாங்கினாலுமே லேபில் கொடுத்தீங்கன்னாக்கா நாகமும் செம்பு தான் காட்டும். இது நீங்கள் பித்தளைன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம சேர்த்துக்கும் பித்தளுக்கு அது இருக்குது. ஏன்னா இது ரச செம்பால் இந்த நிறம் வருது. சாதா செம்பு சேர்த்திங்கன்னா பித்தளை நிறம் தான். அது பித்தளை சிலைகள் நீங்கள் கோயிலில் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க போல, நிறைய பித்தளை பொருட்கள்லாம் வாங்கியிருப்பீங்க. இதுக்கு நிறைய வேறுபாடு இருக்குது. ஏன்னா இது வந்து யாரும் மனசையும் புண்படுறது கிடையாது. உண்மையாக பஞ்சலோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே நிறைய வந்து அது வந்து மோசடிக்கே இப்போ இது ஒரிஜினல் பஞ்சலோகம் பழங்காலத்தில் கிடைச்சதுலாம் கிடையாது. இவங்க ஆக்சுவலாக அதை ரெடி பண்ணுறது கூட நாலேஜ் கிடையாது. பாலிஷ் போட்டு எடுத்து கடையில் கொடுத்து கோல்டு பாலிஷ் தான் ₹250 கோல்டு பாலிஷ் போடுறதுக்கு, அதை போட்டுட்டு பல காட்டுறதுக்கு. அதை கடையிலேயே விற்கிறாங்க. பஞ்சலோகத்தில் பூ போட்டு பஞ்சலோக மணிகள் எல்லாமே கடையில் விற்கிறது. அது ஒன்று அங்கே நேரடியாக நீங்கள் வாங்கினா விலை கம்மி தான். நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து பாஸ்கரன். இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நேரில் இதை வாங்கி கூட பாருங்கள். நான் தான் சொன்னால இது காப்போ உங்களுக்கு என்ன மாதிரியும் வாங்க, லேப் டெஸ்ட்டை கொடுத்து பாருங்கள். வெறும் செம்பனாக தான் காட்டும். இது சித்தன்குள்ள வந்து ரசவாதம் மட்டை பண்ணலாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு ஒன்றும் அந்த பக்கம் வரல. ஆனால் இது வந்து பஞ்சலோகத்துக்காக தான் வியூ பண்ணுறது. இதை வந்து நான் உருக்கி ஊற்றிட்டு இது பாருங்கள் பஞ்சலோகம் வந்துடும் கருக்கான்னு சொல்லி கூட தான் விற்கலாம். அதெல்லாம் ஏமாற்று வேலை. இது லேப் டெஸ்ட்டை கொடுத்தாலே முடிஞ்சு போயிட்டோம். இது சில இடத்துல சித்தனுக்குள்ள இது வந்து மட்டை பண்ணலாம் சொல்கிறாங்க. நம்மளுக்கு மனம் பழுக்கணும், அந்த மனப்பக்கம் இருக்கிறதால தான் அதெல்லாம் கூடும். நம்ம இந்த ஆய்வில் இதை கண்டுபிடிச்சி இது வந்து என்னென்னா சாதா செம்பை காட்டியில் ஓரளவு கருக்காது. செம்பு எப்படி இருந்தாலும் கருக்கும், இது ஓரளவு கருக்காது. ஆனால் என்றைக்கு இருந்தாலும் கருக்கும். நேரம் இருக்குது. இதை வந்து நம்ம மருந்து கொண்டு போகலாம். இல்லை வந்து மோந்திரமாக இது போது நான் இது மோந்திரம் செய்கிறது தான், இன்னும் வரையும் கருக்கலை. ஆனால் செம்போட சுபம் என்றைக்குமே மாறாது. கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும். நாள் பட கூட உடல் அந்த உஷ்ணமாக மாற சொல்ல மாறும். ஆனால் பியூர் செம்பு, ரச செம்பு தான். இல்லை எத்தனை தடவை கொடுக்கனாலும் இது வந்து நிறம் மங்காது. நம்ம ரசவாதாவுக்கு இது ஆகாது. நீங்கள் வந்து கையில் அணிகள்லாம் மோதிரமாக அணிஞ்சிக்கலாம்.
தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து பாஸ்கரன். ஃபோன் நம்பர் வந்து 9629724502. நன்றி, வணக்கம்.